ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். திரைப்படத்துறையில் மிக பெரிய ஒரு ஆளுமை, திரைக்கதை அமைப்பதில் மன்னர் அப்படின்லாம் திரைத்துறைக்குள்ளே இருக்கக்கூடியவங்க பேசக்கூடிய ஒரு பெரிய வார்த்தை. அவருடைய திரைப்படங்கள் எல்லாமே சிந்திக்க வைக்கக்கூடியதாகவும் கிட்டத்தட்ட ஒரு புரட்சி செய்யக்கூடியதாகவும் தான் இருக்கும். கே. பாக்கியராஜ் அவர்கள் இன்று காலை நடைப்பயிற்சியில் இருந்துகிட்டு இருக்கிறார். திடீர்னு நெஞ்சு வலிக்குது, மருத்துவமனைக்கு கொண்டுட்டு போகிறாங்க. மீட்க முடியல அவரை. காலமாகி போன ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். ஜூன் 10 இவருடைய குருநாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுடைய மறைவு. அவருடைய சிஷியனில் முதன்மையானவர் கே. பாக்கியராஜ். மிக பெரும் ஒரு ஆளுமையாக பின்னால் உருவெடுக்கிறாரு. 1979 சுவர் இல்லாத சித்திரங்கள் அப்படின்னு நினைக்கிறேன் முதல் படம் அவருக்கு. அது அவ்வளோவா பேசப்படலை, பார்க்குற மாதிரியான இதெல்லாம் இல்லை. 81 வருது அந்த 7 நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் மிகப்பெரிய அளவில் அது அந்த போஸ்டர் ஒட்டுற அந்த விதமே ஊருக்குள்ளே பெரிய ஒரு வித்தியாசமாக இருக்கும். வரப்போகுதுன்னு தெரிஞ்சோன்னே முதல்ல உழுந்தடிச்சிட்டு போய் நின்று பார்த்த படங்களில் அது ஒரு படம். அது கே. பாக்கியராஜ். அதுக்கு பிறகு 83 முந்தானை முடிச்சு 88 இன்னும் மௌன கீதங்கள், இப்படி நிறைய படங்கள் அடுத்தடுத்து அவருடைய படங்கள். இது நம்மால் தான் 1988 அது. ஒரு படத்தை பற்றியும் நிறைய விஷயங்கள் பேசலாம். இயக்குனர் வி. சேகர் அவர்கள் சமீபத்தில் தான் அவரும் காலமானார். ஒரு முறை அவர்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் எடுத்த படம் 92 வெளிவந்து பேசப்பட்ட ஒரு படம் ஒன்றா இருக்க கற்றுக்கணும். இயக்குனர் வி. சேகரும் கிட்டத்தட்ட அந்த புரட்சி கருத்துக்களே அவருடைய படங்கள் இடதுசாரி சிந்தனை நிறைய இருக்கும். அந்த ஒன்றா இருக்க கற்றுக்கணுன்றது ஒரு கதையை சொல்லி எடுத்திருப்பார். இப்போ அதுக்கு பிறகு அவரை நான் சந்தித்து பேசும்போது ஊர்க்காரரு, ஒரே அந்த பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்ன்ற மாதிரிலாம் அவர் ரொம்ப உரிமையோட பேசிக்கிட்டு இருப்பார். அப்போ இந்த படங்களை பற்றி பேசியிருக்கும் போது எனக்கு இதை விட நீங்கள் சொல்கிற அந்த படத்தினுடைய அழுத்தமான இந்த சாதிய பாகுபாடுகளை உடைக்கிற விடயமாகட்டும் சரி, இன்னும் மற்ற விஷயங்களை சொல்கிறதா சரி, புரட்சி கருத்துகள், இப்படி எல்லாமே பாக்கியராஜ் முன்னாடியே சொல்லியிருக்கிறாங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசினேன். அப்போ தான் சொன்னார், ஆமாம் அது ஒரு பெரிய ஒரு விடயம். அது சினிமாவில் இதெல்லாம் சாதிக்க முடியுமா அப்படின்னு பேச முடியுமான்னு இருந்த கட்டத்தில் சினிமாவுக்குள்ளார நகைச்சுவையை கலந்து ஒரு கருத்தை கொண்டு வந்தது அந்த 7 நாட்களில் கடைசியாக முடியும். ஒன்றும் இல்லை, இவர் காதலிக்கிறார், அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. தெரிய வருது, அவர் திரும்பவும் அதை நீயே இது புரட்சி, இது பெரிய சமூக புரட்சி தான், காதலிச்சனுங்கிட்டே நீ போ அப்படின்ற மாதிரி முடிக்கிறாரு. அதில் ராஜேஷ் நடிச்சிருக்கிறாரு. இவர் தான் கதாநாயகன் மெயின் பாக்கியராஜ். அப்போ தான் சொல்லுவார், இது நீ வேணால் தாலியை அறுத்துட்டு அனுப்பு அப்படின்றப்ப அந்த தாலியை அறுக்கிறதுக்கு போவார் ராஜேஷ். அவரும் மறைஞ்சிட்டார் சமீபத்தில். அப்போ தான் அதை மறுத்து போய் உட்காந்து அழுவா. அந்த சீனை வச்சுட்டு சொல்லுவார், எந்த சாரே அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய காதலி உன்னுடைய மனைவி ஆகலாம், ஆனால் உன்னுடைய மனைவி என்னுடைய காதலி ஆக முடியாது, அதுதான் இதனுடைய ஒரு கலாச்சாரம் அப்படின்ற மாதிரி ஏதோ கருத்து சொல்வார். அதை புரட்சி அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் கூட இன்னும் இப்படியான சம்பவங்கள்லாம் இருக்கத்தான் செய்கிறது அப்படின்றது. அதில் சொல்ல கதைகள் அமைக்கிற விதமும் சரி, அதில் வர நையாண்டி, அந்த சிரிப்பு காட்சிகள், அது அப்படியெல்லாம் கோர்த்து கொண்டு போக முடியாது. என்னென்னா ஒரு படத்தில் அவர் விறுவிறுப்பாக போகும், ரொம்ப சீரியஸ் மாதிரி தோணும், பட்டுன்னு ஒரு சிரிப்புக்குள்ளே கொண்டுட்டு வந்துடுவார். அதே போல் சிரிப்பாக தான் தோணும் உங்களுக்கு தொடங்குறப்ப, அது ஒரு உருக்கமான காட்சியாக வரும். அதுக்கு இது நம்மளில் ஒரு சீன் வரும். அந்த ஒரு பஞ்சாயத்து கூட்டியிருப்பாங்க. அந்த பஞ்சாயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள், அட்டவணை பிரிவை சேர்ந்த ஒரு பெண் அந்த பிராமண குழந்தைக்கு பால் கொடுத்துருவாங்க. அந்த பால் கொடுத்ததை மறைச்சி திருட வந்தாங்கன்னு சொல்லிட்டு கையை கட்டி பஞ்சாயத்தில் உட்காந்துட்டு இருப்பாங்க. சாருஹாசன் தான் அதில் பஞ்சாயத்தார். மிகப்பெரிய ஒரு அழுத்தமான கதாபாத்திரம் சாருஹாசன் அவர்களுக்கு. அப்போதான் என்ன நீ தான் திருடுனியா அப்படின்னு கேட்குறப்ப இல்லை இல்லைன்னு அழுகுறா, பேச முடியாது, வாய் ஊம் அந்த பெண். அப்போ தூரத்தில் திரும்பி பார்க்குறப்ப பாக்கியராஜ் வருவார் அந்த ஊருக்கு. அவர் அந்த இது நம்மெல்லாம் அது ஒரு கதை, அது வேற ஒரு கதை, மிகப்பெரிய ஒரு புரட்சி கதைன்னு தான் சொல்லணும். ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு பையன் பிராமண வகுப்பை சேர்ந்த ஒரு பெண்ணை காதலிப்பதை மறுக்கக்கூடிய அந்த காட்சிகளை கோர்த்த ஒரு பெரிய திரைப்படம். அதுக்குள்ளே இந்த காட்சி வரும். இப்போ ஓடி பாக்கியராஜ்கிட்ட நின்று அழுத உடனே அவன் பின்னாடி கையை இருந்ததை கட்டி அவுத்து விட்டுட்டு அந்த பெண் பின்னாடி கை கட்டியிருப்பான். அப்போ சொல்லக்கூடிய அந்த டைலாக் அதுதான் கே. பாக்கியராஜ். நாதஸ்வரத்தை தொலையை அடைச்சிட்டு வாசிக்கிறதும்
பேச முடியாத பொண்ணை வாயை கட்டிட்டு கையை கட்டிட்டு பேச சொல்கிறதும் என்ன நியாயம் அப்படின்னு கேட்பாரு. அப்போ தான் ஊமைக்கு வந்து பேசுறது கை ஜாடை தான். நீ கையை பின்னாடி கட்டிட்டு என்னன்னு கேட்டால் என்னன்னு பேசும் அது. அதுக்கான வார்த்தையை போடுவார். நாதஸ்வரத்தை அடைச்சிட்டு வாசிக்கிறதும் ஒரு ஊமை பெண்ணை கையை கட்டிட்டு பேச சொல்கிறதும் எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு கேட்பாரு. அப்புறம் தான் அது வந்து உண்மையிலேயே வந்து அந்த அந்த பிராமண பெண்ணை பார்த்து, உண்மையிலேயே உன் குழந்தை மேலே சத்தியம் பண்ணி சொல்லு, இந்த பொண்ணு திருட தான் வந்தாங்களா அப்படின்றப்ப, இல்லை இல்லை, என் குழந்தை பசியால் அழுதுகிட்டு இருந்தது, கவனிக்கல, நான் வெளியே இருந்துட்டு இருந்தேன், அப்போ வந்து அந்த அந்த குழந்தை பசி ஆத்துறதுக்காக பால் கொடுத்துட்டு இருந்தா. ஒரு பட்டியல் சமூகத்தினுடைய பெண் என் குழந்தைக்கு பால் கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சால் ஊரெல்லாம் சிரிக்கும், சாதி அந்த இதுலேருந்து ஒதுக்கி வச்சுருவாங்க, அதை மறைக்கிறதுக்காக நான் பொய் சொன்னேன், நான் திருட வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்குவாங்க. பரிகாரம் பண்ணுவாங்க. அடுத்த சீன் அதுதான். அந்த பரிகாரம் பண்ணுறப்ப கொண்டு வந்துட்டு தண்ணி அப்படி தெளித்து ஏதோ மந்திரம் சொல்லி தெளித்து விட்டுருவார். அப்போ அவர் சொல்லுவார், பாக்கியராஜ் வந்துட்டு திருஞான சம்பந்தர் பிராமணர், அவருக்கு இந்த மாதிரி பசியில் ஒரு கொடுமை. அப்போ வந்துட்டு ஈஸ்வரி என்கிற ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பெண் வந்து பால் கொடுக்குறதா கதையெல்லாம் சொல்லுவாங்க. அது பக்தி, ஒரு ஒரு மார்க்கம், அதில் வந்துட்டு இப்படியெல்லாம் இருக்குது, கதையில் பெரியவங்க சொல்லியிருப்பாங்க சொல்லிட்டு அவரை பெரியவங்க அப்படின்னு சொன்னோடனே சாருகாசனை காட்டுவாங்க. அவர் தான் அந்த பிராமண சமூகத்தில் ஒரு அடையாளமாக அங்கே உட்காந்துருப்பார். கதையில் வந்து சொல்லிக்கிறாங்க, நல்லபடியாக சொல்கிறாங்க. நிஜத்தில் அதே நடந்துருச்சுன்னா அது தீட்டுன்னு திஷ்டி கழிக்கிறது, பரிகாரம் பண்ணுறதுன்னு செய்கிறாங்க. இது எந்த விதத்தில் பொருத்தம் அப்படின்னு கேட்பார். இந்த படம் முழுக்க அப்படி தான் சாடுன்னு சாடி இருப்பார். இது நம்மாது. அது மிகப்பெரிய ஒரு புரட்சி. இதை வந்து வி. சேகர் ஐயாட்ட அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது தோழர்கிட்ட இதெல்லாம் சொல்லும்போது நல்லா கவனிச்சிருக்கிறார் நல்ல படத்தை அப்படின்னுவார். நிறைய விஷயங்கள் வந்து ஆமாம், கதைக்குள்ளே திரைக்கதைக்குள்ளே இப்படியான கருத்துக்கள் நிறைய இருக்கும் அவர்தும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தது ஒரு காலகட்டம். அது அவருடைய மறைவுன்னு நமக்கு இதெல்லாம் ஞாபகத்தில் வருது. ஒரு ஒரு படத்துலேயும் வந்து ஒரு ஒரு புரட்சி கருத்துக்களை வந்து உள்ள வைக்கிறது தான் இருக்கும். அந்த 7 நாட்கள் வந்துட்டு ஒரு கதைன்னா, இது நம்மால ஒரு புரட்சி. அதுக்கடுத்தது இப்படி ஒவ்வொரு படத்துலையும் ஒரு ஒரு விஷயங்களை வந்து சொல்லியிருக்கிறது தான் கே. பாக்கியராஜ். அவருக்கு அரசியல் ஆர்வம் கூட இருந்தது. குறிப்பாக வந்து அவர் எம்ஜிஆருடைய தீவிர ரசிகர். அவருடைய பத்திரிகைகள் வந்துட்டு பெரிய அளவில் பாக்கியா அப்படின்னு பேசப்படுறது. அதில் அவருடைய அந்த திரைப்படத்துக்குள்ள என்னென்ன விஷயங்கள் எப்படி சொல்லுவாரோ அந்த சாயலில் அவருடைய கேள்வி பதில்கள் இருக்கும், சில கதைகள் இருக்கும். தொடர்ந்து அது ஒரு தீவிரமாக வாசிப்பாப்பார். சமீப காலம் வரைக்கும் வந்துக்கிட்டு இருந்தது. கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி தான் நின்றுது. நிறைய உள்ள கதைகள் வந்து விதவிதமாக இருக்கும். அது ஆச்சரியமாக இருக்கும். அதை போல் பேசப்பட்டது உஷான்னு ஒரு புத்தகம் வந்து டி. ராஜேந்திரன் அவர்கள் கொண்டு வந்தது. இதெல்லாம் வந்து குமுதம் இதுங்களுக்கு இணையாக பேசப்பட்டது அந்த காலகட்டத்தில். ஆனால் பின்னாடி அது வந்து உஷா அது வேறு மாதிரி போயிடுச்சு. அது ராஜேந்திர அவருடைய பத்திரிக்கை. இவரது கொஞ்சம் காலம் வந்துக்கிட்டு இருந்தது. அதில் பார்த்தா நிறைய இந்த மாதிரியான அந்த சினிமாவுக்குள்ளே என்னென்னலாம் புகுத்தினாரோ அந்த மாதிரி நிறைய அவருடைய இந்த கேள்வி பதில் அப்படி தான் இருக்கும். ஒன்று முடிக்கிறப்போ ஒரு சின்ன குட்டி கதை, சின்ன பதில், ஒரு ஒரு கேள்விக்கு ஒரு பதில், அதுவே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதுதான் பாக்கியராஜ். இந்த திரைப்படத்துக்கு கதை அமைக்கிறது அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயம். இந்த ஸ்க்ரீன் பிளே அது மட்டும் சரியாக இருந்துட்டால் யார் ஒருத்தருமே சினிமா எடுத்துடலாம் அப்படின்னு பின்னாடி ஒரு நிகழ்ச்சியில் வந்து பேசும்போது உங்களுக்கு ராஜ்கிரண் அவர்கள் வந்து அதை பேசியிருப்பார், பதிவு செய்திருப்பார் ஒரு நிகழ்ச்சியில். ஒரு படத்துக்கு வந்து திரைக்கதை அமைப்பது தான் முக்கியம். அது மட்டும் சரியாக அமைஞ்சிருச்சுன்னா யார் ஒருத்தருமே வந்து கேமரா ஹேண்டில் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம், ஸ்க்ரீன் பிளேன்னு நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு ஒரு பதிவு செய்திருப்பார். அதில் முதன்மையான ஒரு இடத்துல இருந்தவர் வந்து கே. பாக்கியராஜ். அவருடைய திரைக்கதை வடிவமைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அசாத்தியமாக இருக்கும். அதில் ரசிகர்களுக்கு, பார்வையாளர்களுக்கு வரக்கூடிய அந்த சிரிப்பு காட்சிகள்னு சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு கருத்து ஊடாடிட்டு இருக்கும். இதுவே முற்போக்கு விடயங்களை தான் உள்ளே சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. சிரிக்கிறதுக்குன்னே வந்தது தான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்று போய் நாளை வா அப்படின்னு ஒரு படம். அது அந்த படத்தில் வந்துட்டு ராதிகா 3 பேர் வந்து காதல் செய்வாங்க. ரொம்ப ஒரு வித்தியாசமான கதை அது. பின்னாடி அதை ஒட்டி வேற ஒரு படம் வந்தது. அந்த படம் ஆனால் அந்தளவுக்கு பேசப்படலை. அது பாக்கியராஜ் அப்படின்னா பாக்கியராஜ் தான் அப்படின்ற மாதிரி தான் அந்த படம் இன்றைக்கும். மிக ஒரு நேர்த்தியான கதையமைப்பு இருக்கும். ஒரு பெரிய திரைப்படத்துறையில் மிகப்பெரிய ஒரு ஆளுமை, ஒரு கலைஞனாக 80களின் மத்திய பகுதி பிற்பகுதி வரைக்கும் 90 வரைக்குமே மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக நிறைய திரைப்படங்கள் வந்து வெற்றி படமாக தான் கொடுத்துக்கிட்டு இருந்தார்.
அவருடைய திரைப்படம் அப்படின்னாக்கா குடும்பத்தோடு போயிடுவாங்க எல்லாருக்கும். அதில் ஆபாசம்லாம் ஒன்றுமே இருக்காது. ஆனால் பேசப்பட்டதா அப்படின்னு ஒரு சர்ச்சை வரும். நையாண்டி இருக்கும், கிண்டல் இருக்கும். கதைக்குள்ளே வந்து நிறைய கருத்துக்களை சொல்லக்கூடிய விஷயம் இருக்கும். நான் பார்த்த திரைப்படத்துறைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா, இவர் பாக்கியராஜ் அவருக்கு அடுத்தது பின்னாடி வந்த சேகர் அவருடைய திரைப்படங்களும் நிறைய இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் பாக்கியராஜினுடைய அந்த கதை அமைப்பு வந்து அதை அடிச்சிக்கவே முடியாது. அந்த ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் திரைப்படத்துறைக்குள்ளே நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கிறோம். பேசுகிற ஒவ்வொருத்தரும் சொன்ன வார்த்தைகள் வந்து எல்லாருமே பாக்கியராஜ் அவருடைய கதை வசனம்னா இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு. ஒரு கைதியின் டைரி ரொம்ப த்ரில்லாக ஒரு படம் கமலஹாசன் நடிச்சிருப்பாரு. ரொம்ப ஒரு பழிவாங்கக்கூடிய ஒரு கதை அது. மிக அருமையான ஒரு கதை அது. அந்த கதையே வந்து பாக்கியராஜ் இயக்கியது பாரதி ராஜா, நடித்தது கமலஹாசன். மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு படம் ஒரு கைதியின் டைரி. அது பாக்கியராஜ் அவருடைய கதை அப்படின்றதுல பேசப்பட்ட பெரிய விஷயம் அது. இப்படி பல்வேறு சம்பவங்களை சொல்லலாம். ஆனால் அரசியல் ஆர்வமும் அவருக்கு இருந்தது. எம்ஜிஆர் அவர்களுடைய தீவிர ஒரு பற்றாளராக, ரசிகனாக, ஒரு நெருங்கிய நட்பில் இருந்தவராக இருந்துக்கிட்டு இருந்தார். அவருடைய மாணவன் மாதிரி தான் இருந்துட்டு இருப்பார் பாக்கியராஜ் அவர்கள். பிறகு ஒரு கட்டத்தில் வந்து எம்ஜிஆர் பெயர்லேயே ஒரு கட்சியை ஆரம்பித்து போட்டியாக ஒரு அரசியலுக்குள்ளவும் வந்தார். அது அந்த அளவுக்கு எடுபடலை. ஏன்னா அரசியலில் நிறைய நெளிவு சுழிவு உங்களுக்கு, அப்புறம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும், என்ன இன்னும் பல விஷயங்கள் செய்யணும். அதெல்லாம் இவருக்கு அது கை வந்த கலை இல்லை. அது இவருக்கு பொருந்தாத ஒரு விஷயமும் கூட. அவர் அரசியல் அப்படியே விட்டு ஒதுங்கிட்டார். அவருக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய கலைஞர் மேலே ஒரு பெரிய பற்று இருந்தது. அதை தாண்டி நிறைய புதிய நபர்களை உருவாக்குறதுல ஒரு பெரிய தீவிர ஒரு குணம் இருந்தது. யாருமே புறக்கணிக்க மாட்டார் புதிய நபர்களை. நிறைய பேர்கிட்ட நான் பேசும்போது, சினிமாவில் இருக்கக்கூடிய நண்பர்கள்ட்ட பேசும்போது பலரை பற்றி அப்படியே பேசிட்டு இருக்கும்போது பாக்கியராஜ் அப்படின்னா இந்த ஒரு குணத்தை வந்து அவர்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அந்தளவுக்கு இருந்த ஒரு மனிதர். நிறைய அவருடைய படங்கள் எல்லாமே உண்மையிலே சொல்லப்போனால் ஒரு படமும் ஒரு புரட்சியை சொன்னது. மறுமணம் செய்துக்கிறது அப்படின்னு சொல்கிறதுல ஒரு குழந்தையும் அப்பாவுமாக இருக்கிறார், மனைவி இறந்துட்டார், இன்னொரு மறுமணம் செய்துக்கிறதுல ஒரு சிக்கல் என்றதை பற்றிய ஒரு கதை அது. முந்தானை முடிச்சு அதுவும் அந்த மாதிரி ஒரு பெரியவர் உட்காந்துட்டு இருப்பார். 2 பேர், இவங்க 2 பேர் கதாநாயகன். அது இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். அந்த போஸ்டரே பெரிய அளவில் அந்த கிராமத்து பாணியில் போஸ்டர் இருந்தது. அப்போ ஒரு பெரிய பரபரப்பாக பேசப்பட்டது முந்தானை முடிச்சு. அந்த படமும் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த மறுமணம்ன்றதில் என்ன நடைமுறை சிக்கல் அப்படின்றத பற்றி பேசி விவாதிக்கிற கதை தான் அந்த முந்தானை முடிச்சு. நிறைய இப்படி ஒன்று வித்தியாசமாக சொல்லலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது நம்மால் வந்துட்டப்ப ஒரு பெரிய கொந்தளிப்பு இருந்தது. 88 வந்த படம் வந்து பிராமண சமூகத்திலேருந்தே நிறைய எதிர்ப்புகள்லாம் வந்தது. ஆனால் அது சரியானது தான் படம் அப்படின்ற அளவுக்கு தான் பேசப்பட்டது. அந்த சமூகத்திலேருந்துல இன்னும் பல இடத்துலேருந்து கூட எதிர்ப்பு வந்தது. இப்படிலாம் படம் இதெல்லாம் ஏற்கக்கூடியதா, இப்படி சொல்லியிருக்கக்கூடாது, இப்படி செய்திருக்கலாம், இப்படி பேசியிருக்கலாம், வலியை வந்து ஒரு பெண் பார்ப்பன பெண்ணுனாக்கா வலியை வந்து காதலிச்சிட்டு இருப்பாளா, இப்படின்ற பல கதைகள் வந்து அன்றைக்கி பேசப்பட்டது. அது போகிற போக்கில் ஒரு கதையாகவே சொல்லிட்டு போயிட்டார் பாக்கியராஜ். அதுதான் கடைசி வரைக்கும் எதையுமே ஒரு மனநோக பேசாத, எதையும் சிரிச்சுக்கிட்டே அணுகக்கூடிய ஒரு வெளிப்படையில் அப்படி தான் எல்லாருக்குமே இருந்துக்கிட்டு இருந்தார். இன்றைக்கும் அப்படி தான் போய் மறைந்திருக்கிறார். பெரிய வலி வேதனை அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஒரு யதார்த்தமாக நடந்துகிட்டு இருக்கிறாரு. அவருக்கு வருது நெஞ்சு வலி, போனார், அப்படியே மறைஞ்சிட்டார். அதுதான் விஷயம். ஒரு நல்ல கலைஞன், மாபெரும் ஒரு கலைஞன். அவருடைய குருநாதர் பாரதி ராஜா உருவாக்கின அந்த வழியில் இவருடைய ஸ்டைல் வேறு மாதிரி தனி முத்திரையை பதித்த சீடர்களில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சீடராக பாக்கியராஜ் மறைந்திருக்கிறார். அவருக்கு ராவணா பார்வையாளர்கள் சார்பாக ஒரு ஆழ்ந்த இரங்கலை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.